الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை கற்று நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு இந்த சபையில நாம குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அதை அமலாக செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, எனக்கு முன்னர் பேசிய சகோதரர்கள் மிக அழுத்தமான சில வரலாற்று உண்மைகளை பதிவு செய்தார்கள். உண்மையில் நாமெல்லாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய, ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள். குறிப்பாக எனக்கு முன் பேசிய அறிஞர் சுலைமான் அவர்கள் மிக முக்கியமான சில வரலாற்று உண்மைகளை அழகாக பேசினார்கள். அதுல ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் கூற ஆசைப்படுகின்றேன். என்னன்னா, முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹ் சொல்கின்றான், எழுப்பப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகம் நீங்கள் தான். ஏன் நீங்கள் சிறந்த சமூகம்? எதற்காக இந்த டைட்டில் நமக்கு? எழுப்பப்பட்ட சமூகம் எத்தனையோ இருக்கின்றது, அதில் சிறந்த சமூகம் நீங்கள் தான். ஏனென்றால் தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையான காரியத்தை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மக்களுக்கு நன்மை போய் சேரணும், மக்கள் சிறப்பாக வாழணும், நேர்வழி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற மிக தூய்மையான எண்ணம் உங்களிடம் இருக்கின்றது. அதே போல தன்ஹவுன அனில் முன்கர், தீமை என்று ஒன்றை நீங்கள் கண்டால், அநீதி என்று ஒன்றை நீங்கள் கண்டால் அதை சுட்டிக்காட்டி எச்சரிக்கக்கூடியவர்களாக, அதை சமூகத்திலிருந்து அகற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற இந்த அடையாளம் தான் இந்திய சுதந்திரத்துக்காக சமூகத்துல சிறுவர்கள் தொடங்கி, அவர் அழுத்தமாக இந்த ஒரு பதிவை செய்தார், சிறுவர்கள் தொடங்கி, பெண்கள் தொடங்கி, முதியவர்கள் தொடங்கி, மார்க்க அறிஞர்கள் வரை இந்த சமூகத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஏனோ தானோ என்று வாழவில்லை. சமூகத்தினுடைய நலனை தன்னுடைய நலனாக அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனால மிகப்பெரிய புரட்சியாளர்களாக இன்றும் நம்மளால் பேசப்படுகிறார்கள். அன்பானவர்களே, ஒரு குழந்தை சொன்னது, சமூகத்தால் கைவிடப்படும் பொழுது, சமூகம் நம்மை கண்டுகொள்ளாமல் திரும்பி செல்லும் பொழுது, பாட புத்தகங்களில் கூட முஸ்லிம் என்பவன் தீவிரவாதி என்கின்ற இஸ்லாமோபிய கட்டமைப்பை கட்டமைக்கும் பொழுது, சிறு குழந்தைகளுடைய உள்ளத்தில் கூட அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இத்தனை மணி நேரமாக இத்தனை குழந்தைகள் இங்கு வந்து தன்னுடைய மழலை அறிவை நம்மிடம் பதிவு செய்தது. பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. சொல்ல போன நேரம் போறது எனக்கு தெரியல. அந்த குழந்தைகளை கூட தீவிரவாதிகள் இவர்கள், நீங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்கின்ற இந்த வாதத்தை பள்ளி ஆசிரியர்கள் சொல்ல போச்சு. இப்போ சக மாணவர்களிடமும் கூட இதை அவங்க பதிவு செய்யறாங்க. பிபிசில ஒரு ஆர்டிக்கல், The Indian school children who are bullied for being Muslim. இந்திய பள்ளிக்கூட மாணவர்கள், அதுவும் எலைட் ஸ்கூல்ல, மிகப்பெரிய ஸ்கூல்கள்ல, நம்ம காசை கொட்டி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வி வேண்டும் என்று நாம ஆசைப்பட்டு சேர்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகள்ல பலருக்கு எப்படியான எதை அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள் என்றால், நீ தீவிரவாதி, உங்களுடைய வீடுகள்ல நீங்க பாம் தயாரிப்பீங்களா? கேள்விகள். என்பானவர்களை சற்று யோசிக்கணும். பொதுவாக சிந்திக்கக்கூடிய மக்கள் ஆதரத்தோடு தான் நான் பேசுகின்றேன்.
அன்புக்கினியவர்களே, இப்படியாக எங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படும் பொழுது எங்களால் என்ன செய்ய முடியும்? எங்களுடைய வரலாற்றை சொல்ல முடியும். தினம் தினம் நீங்க இந்தியாவுடைய நலன் கருதும் நல்லவர்கள் என்பதை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருங்க. தினம் தினம் சொல்லிக்கொண்டே இருங்க. இதுதான் நமக்கு ஆளும் வர்க்கம் விட்டிருக்கக்கூடிய மறைமுகமான கட்டளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும். இன்னுயிரை ஈர்த்தவர்கள், இந்த நாட்டுக்காக பல தியாகங்கள் செய்தவர்களுடைய இன்றைய நிலை இதுதான். நாளை இந்த நிலை இன்ஷா அல்லாஹ் மாறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நான் வைத்து மிக முக்கியமான தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். சொர்க்கத்தை நோக்கிய, சுவனத்தை நோக்கிய பயணம். அன்பானவர்களே, முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு தியாகங்கள் செய்கிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் மக்களுக்கு ஒரு அநீதி என்கின்ற பொழுது, கஷ்டம் என்கின்ற போது, பேரிடர்கள் என்கின்ற போது முதல் வரிசையில் இருந்து உதவுகிறார்கள்? என்ன காரணம்? பொதுவாக சிந்திக்கக்கூடிய மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த உலகம் நிரந்தரமற்ற ஒரு சாதாரணமான இடம். எங்களுக்கென்று நிரந்தர இடம் என்பது சொர்க்கம் தான். தாருஸ்ஸலாம் என்று அழைக்கப்படக்கூடிய சொர்க்கத்தை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இதுதான் தாருஸ்ஸலாம், அமைதியான இடம் இதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக வாழ்க்கையில அமைதியை எங்களால் எதிர்பார்க்க முடியாது. உலக வாழ்க்கையில சோதனைகள் எங்களை நோக்கி வரத்தான் செய்யும். அஹஸிபன்னாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, அல்லாஹ் சொல்கின்றான். வெறுமனை ஆமன்னா என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமானதா? வெறுமனை நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிகின்றேன், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமானதா? உங்களை நோக்கி சோதனைகள் வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நிச்சயமாக சோதனைகள் வரும். வலகத் ஃபதல்ல அல்லதீன, அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் சோதித்தோம், சோதித்துக் கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைப்பாடு எங்களுடைய உள்ளத்தில் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த உலகம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தால் எதையும் சாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக 100 விழுக்காடு வாழ்வது என்பது கடினமானது. போராட்ட களம்தான் இந்த உலகம். இந்த உலகத்துல நாம நன்மையை ஏவுவதற்கு போராடி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்துல தீமையை தடுப்பதற்கு போராடி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உலக யதார்த்தம், உலக வாழ்க்கை. பண்பானவர்களை, சுவனத்தை நோக்கிய பயணம் என்பது யதார்த்தமான உண்மை. நாங்கள் சுவனத்தை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வயதுல முடிக்கலாம், 20 வயதுல முடிக்கலாம், 70 வயதுல முடிக்கலாம், 80 வயதுல முடிக்கலாம். ஆனால் எங்களுடைய பயணம் என்னவோ மிக தூரமானது. சுவனத்தை நோக்கிய பயணம், அதுவும் சொர்க்கத்துல மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தூதர், நாங்கள் உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடிய உன்னதமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நாங்கள் உறவாட வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும். எங்களுக்கு உயிருக்கும் அதிகமாக நாங்கள் நேசித்தோம் யா ரசூலுல்லாஹ் அவங்களை என்கின்ற உண்மையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு, உண்மையோடு வாழக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் என்கின்ற ஒரு உண்மையை நான் பதிவு செய்கின்றேன். அன்பானவர்களே, நாளை முஸ்லிம்கள் இறுதியாக ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, சிராத் பாலம். எத்தனையோ பாலங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பிரிட்ஜை நம்ம பார்க்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான பிரிட்ஜ் எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாளுடைய கூர்மையை விட மிக மிக கூர்மையான, முடியுடைய அடர்த்தியை விடவும் மிக மிக அதாவது மென்மையானது. அந்த அளவுக்கு ரொம்ப லைட்டானது. அதுல கடந்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சிராத்தை உண்மை என்று நம்புகின்ற சமூகம் தான் நான். சிராத்து பாலம் என்பது உண்மை. அதை கடந்து நிச்சயமாக செல்ல வேண்டும். அதை கடக்கக்கூடியவர்களுடைய இறுதி முடிவு என்னன்னா, கடந்து விட்டார்கள் என்றால் சொல்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை குறிப்பிடுகிறான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் புஷ்ராக்குமுல் யௌம ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ذلك هو الفوز العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான வெற்றி என்ன என்பதை தெளிவாக பதிவு செய்கிறார். நம்முடைய உள்ளத்துல மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஆயத். அல்லாஹ் சொல்கின்றான், முஃமினான ஆண்களும் பெண்களும் இந்த சிராத் பாலத்தை கடக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஈமான் கொண்டு
இந்த உலக வாழ்க்கையை நேசிக்காமல் மறுமையை நேசித்து வாழ்ந்தனால அவர்களுடைய முகத்திற்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான், அவர்களுடைய கைகளுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான், அவர்களுடைய கால்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான். அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அந்த சிராத்தை மிக வேகமாக கடந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த சிராத்தை கடக்கக்கூடிய அந்த நேரம் அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். அந்த சொர்க்கம் என்பது மிக அழகானது. அவர்களுடைய காலடியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியான அழகான சொர்க்கத்தை அவர்கள் அடைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, எத்தனையோ பேர் எக்ஸ்கர்ஷன் போவோம், லீவ் விட்டா என்ன பண்ணுவோம், ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானல் போவோம். ஏன்னா இங்க இருந்து இருக்கிற போது புழுக்கமா இருக்குது, அங்க போய் ஏதாவது கொஞ்சம் கூலா என்ஜாய் பண்ணுவோம், ஃபேமிலியோட போவோம், நம்ம போவோம். அந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹ் பல ரீதியான தொந்தரவுகளும் பல ரீதியான பிரச்சனைகளும் வரும். ஒரு 3 நாள் ஊட்டிக்கு போயிட்டு வரோம்னா 30,000 பிரச்சனையை நம்ம சந்திக்கணும். ஒரு 3 நாள் ஊட்டிக்கு போறோம்னு சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். சுகம் என்பது, அதாவது இன்பம் என்பது, இந்த உள்ளம் இன்பம் பெறுவது ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான். அந்த மலைகளை பார்க்கும் பொழுது, அந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணும் பொழுது சில நேரங்கள்ல நாம இன்பத்தை ஃபீல் பண்ணுவோம். அப்பா அல்ஹம்துலில்லாஹ், இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த சில நிமிடங்கள் இன்பம் தான் நமக்கு மிக உயர்ந்ததாக தெரிகிறது. அன்பானவர்களே, சொர்க்கம் என்பது எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகள் துன்பம் என்ன என்பதை மறந்து விடுவார்கள். துன்பம்னா என்னன்னு தெரியாது. சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகளுடைய வயசு என்பது இளமையாகவே இருக்கும். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகளுக்கு நோயே வராது. சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகள் எல்லாவற்றையுமே தொடர்ந்து அனுபவிப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா அபதா, தொடர்ந்து. அங்க என்னன்னா டெம்பரவரிக்கு வேலையே கிடையாது. அன்பானவர்களே, இங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் அது கண்டாமினேட்டட் ஆயிரும், மோசமாயிரும். பாலை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாள் அது கெட்டு போயிடும். ஹனி எடுத்துக்கிட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும். இப்படி இங்க நம்ம நேசிக்கக்கூடிய, உண்ணக்கூடிய, பகரக்கூடிய எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஜென்னால் அது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கேயும் நதிகள் ஓடுகின்றது என்று சொல்கின்றார். ஜன்னத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கேயும் பால் இருக்கின்றது என்பதை சொல்கின்றார். ஜன்னத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கேயும் தேன் இருக்கின்றது என்பதை சொல்கின்றார். ஜன்னத்தில் சொல்லும் பொழுது அங்கேயும் மனைவிமார்கள், கணவன்மார்கள் குடும்பமாக வாழ்கிறார்கள் என்று சொல்கின்றார். ஜன்னத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் அங்கேயும் வீடுகள் இருக்கிறதாக சொல்கின்றார். ஜன்னத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் அங்கேயும் விளை தோட்டங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். மரங்கள் இருக்கின்றது என்று சொல்கின்றான். எல்லா விஷயங்களும், இந்த உலகத்தில் நாம் அனுபவித்த எல்லா விஷயங்களும் சொர்க்கத்திலும் இருக்கின்றது. ஆனால் அந்த சொர்க்கத்தை கண்ணால் பார்த்தது இல்லை, காதுகளால் கேட்டதில்லை, நம்மளுடைய உள்ளம் சிந்திக்காத அளவுக்கு மிக அழகானது. இங்க எதெல்லாம் கெட்டு போகுமோ அதெல்லாம் அங்க கெட்டு போகாது. சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சொர்க்கத்தை நோக்கி மக்களை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். சொர்க்கம் வாருங்கள், உங்களை படைத்த உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பகுமுல்லதி ஹலககும், அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்த, உங்களுடைய உடம்பில் உயிரை கொடுத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். உங்களை படைத்தவனை அன்றி வரை யாரையும் வணங்கி விடாதீர்கள். அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்கின்றான். மக்களே, மனிதர்களே என்று அழைக்கின்றான். முஸ்லிம்களே என்று அழைக்கவில்லை, முஃமின்களே என்று அழைக்கவில்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பாக சொல்கின்றான், மக்களே, மனிதர்களே, நான் படைத்த என்னுடைய அடிமைகளே, என்னை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அப்படி வணங்கி வாழ்ந்து மரணித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த சொர்க்கம் நிச்சயம். நான் இப்படிதான் பிறந்தேன், இந்த சூழலில் தான் வளர்ந்தேன் என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு முக்கியம் கிடையாது. எப்படி இறக்கின்றாய் என்பதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார்கள். அன்பானவர்களை, நாம சொல்றோம், இஸ்லாம் பிறப்பாலோ நிறத்தாலோ ஏனைய விஷயங்களாலோ பேதம் கற்பிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எப்படி பிறந்தோம் என்பது இஸ்லாத்துக்கு முக்கியமே கிடையாது, எப்படி இறக்க போகின்றோம் என்பது முக்கியமானது. இன்னமல் அஅமாலு, அதாவது அமல் என்பது பில் ஹவாத்திம், இறுதியை பொறுத்தே இருக்கின்றது. அன்பானவர்களே, நோன்பு, நாம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ரமதான் மாதத்துல நோன்பு இருக்கின்றது, நோன்பு பிடிக்கின்றோம். முதல் நாள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு நமக்கு, தராவி தொழ வேண்டும், தஹஜ்ஜத் தொழ வேண்டும், துஆ செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற ஆர்வம் எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கும். போக 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 இறுதி நேரத்துல அந்த ஆர்வம் குறையுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதியில நீ செய்யக்கூடிய அமலை பொறுத்தே முதல் தீர்மானிக்கப்படுகின்றது. நீ எப்படி பிறக்கின்றாய்,
எந்த சமூகத்தில் பிறக்கின்றாய், உன்னுடைய பெயர் என்ன, உன்னுடைய ஊர் என்ன, எந்த மொழி பேசுகின்றாய் என்பதெல்லாம் இஸ்லாத்துக்கு முக்கியமே கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, இறுதி மூச்சில் நீ என்னை படைத்த இறைவனை மட்டுமே நான் வணங்கி மரணிப்பேன் என்கின்ற அந்த கொள்கையோடு மரணித்தால் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்கின்றான். அவனுடைய பொருளாதார நிலைமையை மற்ற ஏனைய விஷயங்களும் ஒன்றும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த சொர்க்கம் என்பது நிரந்தரமானது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறார், நாளை சொர்க்கத்துல சில முகங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அழகான முகங்கள், மேக்கப் இல்லாத அழகு, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், ஏன் அது அழகாக இருக்கின்றது? ஏனென்றால் இந்த உலகத்துல அது எடுத்த முயற்சி, அந்த முகத்தை கொண்டு அந்த மனிதன் எடுத்த முயற்சி, அந்த முயற்சிக்கு அல்லாஹ்வினால் அவர் பரிசு கொடுக்கப்படும் பொழுது அந்த முகங்கள் செழிப்பாகவும் அந்த பரிசை எடுத்துக்கொள்ளக்கூடிய முகங்களாகவும் அது இருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. என்ன பரிசு அது? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, மிக உயர்ந்த சொர்க்கம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாத்தார்கள். எந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விடவும், பெண்களை விடவும், அவர்கள் நேசிக்கக்கூடிய அனைத்தை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட அந்த கொள்கையையும் பாதுகாத்தார்கள். அதில் உறுதியாக இருந்தார்கள். காரணம் என்ன என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட போட்ட டீல் அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகின்றேன், எனக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, இந்த உலகத்தை கொடுத்துறேன், எனக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரங்களை உங்களுக்கு தருகின்றேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, பொருளாதாரத்தை அள்ளி உங்களுடைய காலில் போடுகின்றேன், இந்த உலகத்தில் உங்களை மிக உயர்ந்த கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கின்றேன், கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நபிசுவாசம் கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்தால் பல இன்னல்களை சந்திப்பீர்கள், எனக்கு நீங்கள் உதவி செய்தால் நிச்சயமாக இன்னல்கள் உங்களை தொடர்ந்து வரும். இந்த உலகத்தை உங்களுக்கு நான் சத்தியம் விட்டு சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு சத்தியம் விட்டு சொல்லக்கூடிய ஒற்றை பரிசு சொர்க்கம் தான். ரபிஹல் பை. சஹாபாக்கள் சொன்னார்கள், இதை விட என்ன யாரும் சொல்லுவாங்க தேவை? சொர்க்கத்தை விட என்ன தேவை? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, ஒண்ணுக்கும் இல்லாதது. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மரணம் எந்த நொடியிலும் வரலாம். என்ன உலக வாழ்க்கை? எதை சம்பாதித்து விட போற? என்னுடைய பொருளாதாரம் என்னை காப்பாற்றவில்லையே, என்னுடைய குழந்தைகள் என்னை காப்பாற்றவில்லையே, என்னுடைய சமூகம் என்னை காப்பாற்றவில்லையே. ஆறடி இந்த குழிதான், இந்த குழியில தோண்டி புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்துல் ரஹ்மான், நாளைக்கு மையத். இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் நாளைக்கு மரணம் என்று சொல்லிக் கொண்டு போயிடுவார்கள். அன்பானவர்களே, நான் சொர்க்கத்தை நோக்கி பயணித்தால் இந்த உலகத்தில் நான் வெற்றி பெறுவேன், மறுமையிலும் வெற்றி பெறுவேன். இதுதான் உண்மை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற ஒரு அழகான துஆவை ஒரு சின்ன பொண்ணு சொன்னாங்க. உண்மை. இந்த உலகம் நம்மை நிராகரிக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த உலகம் நிராகரித்தால் அல்லாஹ் நிராகரிச்சுவான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எமக்கு அல்லாஹ்வுடைய துணை இருக்கின்றது, அது டிஃபால்ட். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரின். அல்லாஹ் சொல்றான், மஅ அப்படினா வித், நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், ஜின்கள், மரங்கள், செடி கொடிகள், நாம் பார்க்கக்கூடிய அனைத்தையும், நாம் பார்க்க இயலாத அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து உணவளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய துணை நமக்கு இருக்கின்றது. ஹஸ்புனல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், எங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டார். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருப்போம். லா தஸ்மஅ ஃபீஹா லாகியா, அங்க தேவையில்லாத பேச்செல்லாம் கிடையாது. சொர்க்கத்துல தேவையில்லாத பேச்சு கிடையாது. தேவையில்லாத பேச்சை விரும்பக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகள். இந்த வசனத்திலே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதுதான். இந்த மேடையை போட்டு இவ்வளவு காசை செலவழிச்சு எல்லாம் பண்றது இருக்கு, தேவையற்ற பேச்சுகளை பேசுவதற்கா, பிரயோஜனமற்ற பேச்சுகளை பேசுவதற்கா, மதுவை பற்றியும் கூத்தை பற்றியும் கும்மாளத்தை பற்றியும் பேசுவதற்கா, ஒரு குடும்பம் எப்படி அழிய வேண்டும் என்று பேசுவதற்கா? இல்லை. இந்த சிறு குழந்தைகள், சிறார்கள் நமக்கு உணர்த்தி விட்டு போனார்கள். அன்பானவர்களே, டிவி பார்த்து கொண்டும், சீரியல் பார்த்து கொண்டும், கலிசனைகளை பார்த்து கொண்டும், அது மாதிரியான வாழ்க்கை முறையை தேடிக்கொண்டும் அடைவது என்பது முஸ்லிம்களுக்கு அழகல்ல என்பதை மிக அழகாக விளக்கினார்கள். அன்பானவர்களே, அங்கு சென்றாலும் கூட, சொர்க்கம் சென்றாலும் கூட தேவையில்லாத பேச்சை நாம் கேட்க மாட்டோம். இந்த உலகத்திலும் அப்படிதான் வாழ்வோம். தேவையானதுதான் முஃமின்களுக்கு முக்கியம். எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்ப்போம்.
பேசக்கூடிய வார்த்தைகளின் திருப்தி, செய்யக்கூடிய செயல்களின் திருப்தி. அல்லாஹ் என்னை பார்க்கின்றான், அல்லாஹ் எனக்கு இதற்கான கூலியை தருவான். மனிதர்களிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. பணத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ ஏனைய பதவிக்காகவோ என்னுடைய பேச்சு இருக்காது, என்னுடைய செயல்கள் இருக்காது என்பதை மிக தீர்க்கமாக சொல்லக்கூடியவர்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துல பலரும் பல கொள்கையில் வாழ்கிறார்கள். அடிப்படையில் ஒற்றை விஷயத்தில் அவங்க எல்லாத்தையும் இணைச்சிடலாம். அது என்னன்னா உலக லாபம். உலக லாபம் என்பது அவர்களுடைய ஒற்றை இலக்கு. கொள்கையில் வேற. மறுமை லாபம் என்பது நம்முடைய ஒற்றை இலக்கு. நம்முடைய உள்ளங்கள் ஒன்றானது. எந்த முஸ்லிம்கள்டையும் சாதாரணமாக இருக்கக்கூடிய, ஈவன் சாதாரணமா தவறுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிட்ட போய் கேட்டாலும், சொர்க்கத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் மறுமையில் இருக்கணும்னு ஆசைப்படுகிறீங்களா கேட்டா நிச்சயமாக சொல்லுவாங்க, ஆம், ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறு இலக்கு என்றால் என்னுடைய உயிர் எனக்கு தேவையில்லை என்று சொல்வார்கள். உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக ரசித்து வாழக்கூடியவர்கள். ஒரு மனிதனை எப்படி மதிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு யூதர் மரணிக்கிறாரு. அவருடைய ஜனாஸா எடுத்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஹியூமனிட்டியை பத்தி, இன்சானியத்தின் அரபியில் சொல்லுவாங்க ஹியூமனிட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த சமூகம் மட்டும்தான் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியதனாலதான் நான் சொல்றேன். இந்த சமூகம் மட்டும்தான் அது சந்தித்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகாமல் இன்னும் சமூகத்தை நேசிக்கின்றது. இஸ்லாமோபியாங்கிறது பெரிய தலைப்பு. தாடி வைத்திருந்தால் தீவிரவாதி, தொழுதால் தீவிரவாதி, நல்லதை பேசினா தீவிரவாதி. தீவிரவாதிக்கு இப்ப கணக்கே கிடையாது. எதாவது தீவிரவாதி. அவருக்கு as long as he is a Muslim, அவர் முஸ்லீமாக இருந்தால் போதுமானது. he speaks for terrorist. சொல்லக்கூடியவர்களுடைய நாவு கூசரானமா. இதே தீவிரவாதிகள் நீங்க சொல்லக்கூடிய இதே முஸ்லிம்கள் தான் கஜா புயல்ல முன்னாடி இருந்தாங்க. இன்றைய அளவும் கூட எல்லோருக்கும் தெரிந்த உண்மை, நிலச்சரிவு வயநாடுல ஏற்பட்டிருக்கு. அந்த நிலச்சரிவுல முதலாவது வரிசையிலிருந்து முதலாவது போய் உதவி செய்தது முஸ்லிம்கள் தான். வேற வழி இல்லாம பல கேமரா லென்ஸ்கள் அவர்களை தான் நோக்கி போனது. முஸ்லிம்கள் என்றாலே வேற மாதிரி காட்டக்கூடிய கேமரா லென்ஸ்கள் அங்க திரும்பிச்சு. வேற வழி இல்ல, நியூஸ காட்டணும். நியூஸ்னாவே முஸ்லிம் தான். அந்த நிலச்சரிவுல தனக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அந்த மக்கள் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய எல்லா விஷயங்களையும் செலவழித்து தியாக உணர்வோடு அந்த இடத்துக்கு போய் நிக்கிறான் பாருங்க முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் என்பவன் தன்னுடைய கையினாலோ தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய ஏழை உறுப்புகளாலோ பிற மக்களுக்கு நிச்சயமாக அவன் அநீதி செய்ய மாட்டான். பிற மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டிஸ்ப்ளேல காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் என்பவர்கள் அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த தொந்தரவு இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி மாள முடியாத அளவுக்கு தொந்தரவு. அந்த தொந்தரவை கொடுத்த சமூகத்தில் ஒருவர் இறந்து போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எதற்காக இவனுக்கெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறீங்க? தகுதியற்றவன் யா ரசூலுல்லாஹ், இறந்து போகத்தான் அவன் தகுதியானவன், மற்றபடி அவன் தகுதியற்ற, உங்களுடைய மரியாதைக்கெல்லாம் அவன் தகுதியற்றவன். சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரும் மனிதன் தான் சொன்னாங்க. இன்சானியத், ஹியூமனிட்டி. நம்மை தீவிரவாதி என்று சொல்லியும் கூட நம்மை பயங்கரவாதி என்று சொல்லியும் கூட பிற மனிதர்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று நாம் அழைக்கவில்லை. நம்முடைய மதத்தை தீவிரவாத மதம், இந்த கொள்கை மோசமான கொள்கை என்று பிரச்சாரங்கள் செய்தும் கூட ஒரு மதத்தை கூட நம்ம தவறாக பேசியதில்லை. நாம நிச்சயமாக ப்ளூரல் சொசைட்டில தான் வாழ்றோம், வேற மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில தான் வாழ்றோம். நமக்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ளூரல் சொன்னா வாழ்ந்தாங்க. எல்லோரும் கலந்து வாழ்ந்த அந்த சொசைட்டில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. எல்லோருடைய உணர்வுகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக எடுத்தார்கள். அன்பானவர்களே, அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம கஜா புயல்ல போய் நிக்கிறோம். ஏனைய பேரிடர்களுக்கு நம்ம முன்னாடி போய் நிக்கிறோம். மனிதனுக்கு ஒரு ஆபத்து என்றால் முன்னாடி வந்து நிக்கிறோம். நம்ம யாரையும் எதிர்பார்க்கிறது இல்லை, எந்த சமூகத்தையுமே நம்மோடு நிக்கணும்னு எதிர்பார்க்கிறது இல்லை. ஏன்? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானது. உள்ளத்தை பிரட்டக்கூடியவன் அல்லாஹ். எத்தனையோ வரலாற்று சான்றுகளை அவர்கள் சொன்னார்கள். சுலைமான் சொன்னார்கள்,
அதில் சில உண்மைகளை சொன்னார்கள். முஸ்லிம்கள் இந்த புத்தகத்தை எழுதவில்லை, முஸ்லிம்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. இது அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துல போட்ட மிகப்பெரிய உண்மை. அவனுடைய நாவினால் அது வெளிப்பட்டது. அது போல இந்த அளவும் கூட முஸ்லிம்கள் நல்லவர்கள், முஸ்லிம்கள் நாட்டுக்கு தேவை, முஸ்லிம் சமூகம் இருந்தால்தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பது ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய அழியாத உண்மை. இதை எழுதி கொள்ளும். முஸ்லிம்கள் இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட்டால் இந்த சமூகத்துக்கு வரக்கூடிய கேடுகள் பெருது. இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய அரண்கள், இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நடமாடும் ஆசிரியர்கள் முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும். முஸ்லிம்களை சிலர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் இஸ்லாத்துக்கும் அதற்குமான எந்த தொடர்பும் இல்லை. முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை, வட்டி வாங்க மாட்டோம், பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்ட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், எங்களுடைய தொழில் எங்களுடைய ஏனைய பிசினஸ் டிரான்சாக்சன் நேர்மையா தான் இருக்கும். இது நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஒரு மிக முக்கியமான அடிப்படையான உண்மை. இதுல சிலர் பிளறுகின்றார் என்றால் அது இஸ்லாத்தை நோக்கி பாய, அது இஸ்லாம் சொன்னது இதுதான். பண்பானவர்களை, முஸ்லீம்கள் இருக்கும் வரை நிம்மதி இருக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்க ஜன்னத்துக்காக வாழ்றோம். இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்துல நீங்க பட்டம் தந்தாலும் சரி, பதவி தந்தாலும் சரி, பொருளாதாரத்தை தந்தாலும் சரி, தராம போனாலும் சரி, தீவிரவாதின்னு சொன்னாலும் சரி, தீவிரவாதின்னு சொல்லாம போனாலும் சரி, நாங்க கவலைப்பட போறதா இல்லை. எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் எடுக்கப்படும் வரை எங்களுடைய பணி என்னன்னா, நாங்கள் கற்ற கல்வி என்னன்னா, நல்லதை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்துக் கொண்டே இருங்கள். இதை எங்களால் முடிந்த அளவுக்கு செய்வோம். இதுதான் எங்களுடைய அடையாளம். ஏனென்றால் நாங்கள் தாரு சலாமுக்காக பிறந்தவர்கள், நாங்கள் சொர்க்கத்துக்காக பிறந்தவர்கள். நாங்கள் மட்டும் சொர்க்கம் செல்லும் நாங்கள் நினைக்கல, மற்றவர்களும் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பிழை பொறுப்பை நோக்கி விரைந்து போங்க, சொர்க்கம் என்கின்ற விசாலமான உலகத்தை நோக்கி விரைந்து போக அல்லாஹ் சொல்றான். ஏன் விரைந்து போனோம்? மரணம் உங்களை மிக வேகமாக துரைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னாடி நன்மையான காரியங்களை செய்து கொள்ளுங்கள். இந்த சிறார்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் என்றால், அவர்கள் மிக அழகாக நிறைய பாடங்களை நமக்கு எடுத்தார்கள். துஆக்களை எப்படி ஓத வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், ஈமானிய கட்டளைகள் என்ன, ஈமானோடு எப்படி வாழ வேண்டும், பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், இது அனைத்தையுமே அழகாக சொன்னார்கள். இந்த வாழ்க்கை முறையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேகமாக பழகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களை பாதுகாக்கக்கூடியவன். நோயுற்றால் நோய்க்கு நிவாரணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். கஷ்டத்தில் இருந்தால் கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பண்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை சொல்றேன். நம்முடைய உரையுடைய ஆரம்பத்தில் நான் அதான் சொல்லியிருப்பேன். உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபுன் வ லஹுன் வ ஸீனா. இந்த உலக வாழ்க்கை என்பது வீண் விளையாட்டும் வேடிக்கையும் வீண் பகட்டுகளும் தான். எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்கு பொருளாதாரம் இருக்கு, எனக்கு பிசினஸ் இருக்கு, எனக்கு குழந்தைகள் இருக்குன்னு சும்மா பேசிட்டு இருக்கிற இடம் தான் இது. ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் நிரந்தரமற்றதுதான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை உங்களை பைத்தியக்காரர்களாக ஆக்கிவிட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை உங்களை மமதையில் விட்டுவிட வேண்டாம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளும் அதிகாரங்களும் செல்வங்களும் இதெல்லாம் குறுகிய வாழ்க்கை தான். நீங்கள் மரணிக்கும் பொழுது இது எதுவுமே உங்களோடு வராது. நீங்கள் பிணமாக தான் மரணிப்பீர்கள். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை உங்களோடு வராது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஹ்தருத் துன்யா. நீங்கள் இந்த துனியாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், இது உங்களை ஏமாற்றிவிடும். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடும், பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் இரவும் இன்னைக்கு நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறத மீன் பரிசீலனை செய்யுங்கள். முஹாசபத்துன் நஃப்ஸ் என்று சொல்வார்கள். உங்களுடைய நஃப்ஸிடம் கேளுங்கள், நான் எதை செய்தேன். இன்னைக்கெல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லிம்கள்ல சிலர் செய்யக்கூடிய தவறுகள்ல மிக முக்கியமான அடிப்படையான தவறு தொழுகை இல்லாம வாழணும். தொழுகை இல்லைன்னு வச்சுங்களேன், தொழுகை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நமக்குமான அடிப்படையான வித்தியாசம் தொழுகை தான். ஒரு மனிதன் தொழுகையை விட்டு விட்டான் என்றால் அவன் என் சமூகத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார். ஃபக்கத் கஃபர என்று சொன்னார்கள்.
அவன் நிராகரித்து விட்டான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். தொழுகைக்கு அவ்வளவு பெரிய பவர். அஸ்ஸலா, இந்த தொழுகை என்பது நூர், வெளிச்சம். மனித வாழ்க்கை இருட்டில் இருக்கும் பொழுது இந்த பயணம் தான் எனக்கு சிறந்த பயணம் என்பதை காட்டக்கூடியது தொழுகை. ஆனா இன்னைக்கு நம்ம ஃபஜர் தொழுகமா என்று நம்முடைய உள்ளத்தை கேட்டு பார்த்தோம்னா பலர் ஃபஜர் தொழுக மாட்டோம். நாம நம்மளுடைய வாழ்க்கையில தொழுகையை பேணுகின்றோமா என்று கேட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், பேணுறதே கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துனியா, இந்த துனியாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னமா ஹம்மு வஹுல்வத, ஃபைன்னமா, இது நிச்சயமாக பசுமையாக காட்சியளிக்கும், செழுமையாக காட்சியளிக்கும், ஆனால் ஒண்ணுக்கும் இல்லாதது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இறுதியாக சில விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறார். படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யும். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள்? அல்லாஹ் சொல்கின்றார், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் உயிரையும் ஹயாத்தையும் நான் ஏன் படைத்தேன் என்றால், உங்களில் என்னை அழகான முறையில் வணங்குவது யார் என்ற சோதனையை சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனைக்கானது. இந்த உலக வாழ்க்கையில நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஒரு முறை, இந்த வரலாற்று சம்பவத்தை கேளுங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ள வராங்க அந்த ரூமுக்குள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுல எல்லாம் அந்த ஈற்றப்பழ மரங்களுடைய அந்த இலைகளுடைய அடையாளங்கள் அந்த சிம்பிள்ஸா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய வருத்தம், அழுகுறாங்க. பாரசீக மன்னர்களும் ரோமானிய மன்னர்களும் ஏனைய ஆட்சி அதிகாரத்தில் கட்டிலில் அமர்ந்து கொண்ட கூடியவர்களும் மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடிய எங்களுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு நாங்க மாளிகையை கட்டி பிடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா தர்தா யா உமர், அமா தர்தா அன் தகூன லஹு துன்யா. நல்லா கேளுங்க, இதுதான் இந்த உரையினுடைய அடிப்படையான மிக முக்கியமான ஒன்று. உமரே, நீங்கள் சொல்லக்கூடிய பாரசீக மன்னர்களுக்கும் ரோமானிய மன்னர்களும் இந்த உலகத்தை மட்டும்தான் தேடுகிறார்கள், இந்த உலகம் மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டது என்கின்ற உண்மையை மறந்து விட்டீர்களா என்று கேட்டார். கேட்டுட்டு சொன்னாங்க, வலனல் ஆখিরা, ஆனால் நமக்கு அப்படி அல்ல. இந்த உலகம் அல்ல, இந்த உலக பகட்டுகள் அல்ல, இந்த உலக பெருமைகள் அல்ல, இந்த உலக புகழ்ச்சி, நம்ம போன 4 பேர் பின்னாடி வரணும், நம்ம போனா எல்லாரும் புகழணும், இது அல்ல நம்மளுடைய எய்ம். நம்ம அதற்கல்ல நம்மளுடைய மார்க்க பிரச்சார கூட்டங்கள் நடக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து சொர்க்கம் செல்ல வேண்டும், ஆகிரத்து தான் நம்முடைய இலக்கு என்பது நம்முடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கிட்ட பாடம். அதை தான் நாம் செய்துட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கூட்டமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உரை என்பது தொடர்ந்தும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அதாவது என்ன சொல்றது உரை. இந்த உரையில நீண்ட நேரம் பேசப்பட வேண்டியது. இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான 2வது பதிவை பேசுவோம். சொர்க்கத்தின் அழகு மிக அழகானது. குர்ஆனை படியுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படியுங்கள், சொர்க்கத்துக்காகவே வாழ்ந்த அந்த உத்தமர்களை படியுங்கள். அது மாதிரி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.